Hello friends, welcome to Shikas cooking. இன்னைக்கு நாம ரொம்பவும் சுவையான ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நான் உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியான மெத்தட்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்ண ஃபர்ஸ்ட் நான் பன்னீர் பண்ணிக்க போறேன். அதுக்கு 1 லிட்டர் நல்ல திக்கான பால் எடுத்துக்கிறேன். இதை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சி கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா காய வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். பால் திரிஞ்சு பன்னீர் நல்லா திரண்டு வரும். பாருங்கள், பன்னீர் வந்துடுச்சு. இது இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பால் அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பன்னீர் வடித்த தண்ணி இது வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் குருமாவோ இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் இருக்குது. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா எலுமிச்சப்பழம் புழிஞ்சிருக்கோம், அதில் இருக்கிற புளிப்பு தன்மை போகணும். பன்னீரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியில் வரணும். இது அரை மணி நேரம் தண்ணி வடிய விட்டுக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட பன்னீரில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மேலே வெயிட்டு வச்சு தண்ணி வடிய வச்சுக்கலாம். பன்னீரில் இருக்க தண்ணி வடிகிறதுக்கு நான் மேலே ஒரு வெயிட்டை வைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு பன்னீர் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ரப்டி ரெடி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன்னா இது நல்லா காயட்டும். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லை வேணால் விட்டுடுங்க. இது கூட 1 கப்பு சுகர் சேர்க்குறேன், அதாவது 200 கிராம். நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஓரத்தில் இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டயத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பண்ண 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அது கூட 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கம்பி பதம்லாம் வர வேண்டாம், சுகர் கரைஞ்சால் போதும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கிறேன். நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இது 3/4 லிட்டர் ஆன வரைக்கும் போதும். ரொம்பலாம் வந்து சுண்டணும்னு தேவை கிடையாது. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நம்ம பன்னீரை வந்து தண்ணி வடி வைக்கிற நேரத்தில் இந்த சுகர் சிரப்பையும் ரப்டியும் பண்ணிக்கலாம், டைம் சேவ் ஆகும். பன்னீர் நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு. இது ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த கை இங்கே இருக்க பாருங்கள், இதை வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். உதிரியாக இருக்குது இந்த பன்னீர் வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நல்லா அழுத்தி பிசைங்க. 15 நிமிஷம் கைவிடாமல் பிசையணும். பாருங்கள், இது மாதிரி 15 நிமிஷம் நான் கைவிடாமல் பிசைஞ்சிருக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு பவுதுன்னு விட வேண்டாம், கரெக்டாக 15 நிமிஷம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரசமலாய் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். நான் இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சுகர் சிரப்பில் வந்து வேக வைக்கிறப்ப அந்த ரசமலாய் உடையாமல் வரும். இது ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக தான் சேர்க்குறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதை நம்ம குட்டி குட்டி பாலை உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டுங்க, கிராக் இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம். நல்லா உருட்டிக்கிட்டு இது மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் போதும். கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து சுகர் சிரப்பில் வேக வைக்கிறப்ப சைஸ் வந்து டபுள் ஆகிடும்.
மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன் நான். சுகர் சிரப்பை திரும்பவும் சூடு பண்ணிக்கலாம். இது கூட இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரெல்லாம் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டேன். எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு 12 ரசமலை வந்திருக்குது. இது நல்லா ஹை ஃப்ளேமில் கரெக்டாக 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பன்னீரில் வெந்துச்சுன்னா இதோட டபுள் த சைஸ் ஆகும். மூடி போட்டு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. ஒவ்வொரு பன்னீரையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க சிரப்பெல்லாம் வெளில வரட்டும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இது ரப்டி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா பன்னீரையும் பிழிஞ்சு ரப்டி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சுவையான ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Eat healthy and stay healthy. Thank you.